And all these things shall be added unto you, singing hallelujah, hallelujah. முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தைப்படியே என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடுதலோ அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களை முதலாவது தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை உறுதி கூட உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இப்போதே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் மேலும் ரத்தம் எங்களை கழுவட்டும், வருகிற மேல் கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் சொல்ற பிரகாரமாக ஆண்டவரே பரிசுத்தமாய் தொழுது கொள்ள, உண்மையாய் தொழுது கொள்ள ஆண்டவரே கர்த்தரை தொழுது கொள்ள யாவரும் ரட்சிக்கப்படும் என்று சொன்னது போல, அவரை தொழுது கொள்ள யாவரும் ஐஸ்வர்ய சமனானது போல ஆண்டவரை தொழுது கொண்டு ரட்சிப்பியும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த கால வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நடம் முழுதும் இப்போதே நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா நடம் முழுவதும் தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். போதே உம்முடைய பிரசனம் நடம் முழுவதும் இறங்கட்டும், உம்முடைய ஆண்டவரே மகிமை இறங்கட்டும். தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறது போல இப்போதே கர்த்தர் நம்முடைய இடம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் நிரம்பட்டும், தேவ பிரசனத்தால் நிரம்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி அசைவாடும். சபைக்கு கண்காணியா இருக்கிறவரே, இயேசுவே தலையானவரே, போதே நீ இறங்குவீராக. உன்னை ஜனங்கள் போய் துதிக்கும் போது நீ வாசம் பண்ணுவீராக. நீர் எங்க மத்தியிலே 7 குத்தோளுக்கு மத்தியிலே உலாவின கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்க மத்தியிலே உலாவீராக. உங்களுடைய வஸ்திர தொங்கல் ஒவ்வொரு மேல் படட்டும். வருகிற ஒவ்வொருடைய மனக்கண்ணில் திறங்க. என் ஜனங்களை ஜப வீட்டு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னீரு ஆண்டவரே. உள்ள வரும்போது ஜப வீட்டில் காலை வைக்கும் போது துக்கம் சந்தோஷமே மாறணும். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரு. நீர் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று கர்த்தர் ஜப ஆலயத்திலே ஜபத்தை கேட்டார், பதிலை தந்தார், என்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கினார். நீண்ட நாள் காணப்பட்ட கட்டுகள் கர்த்தர் இயேசு சாத்தானை கட்டை கண்டு அவிழ்த்து விட்டார், நிமிர பண்ணினார் என்ற தேவாலயத்தில் சத்தம் துடிப்பதாக. வெள்ளியும் பொன்னும் நிலத்தில் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்த நட என்று சொன்னபோது அவன் எழுந்து குதித்து நதித்து குதித்து தேவாலயத்துக்குள்ள வந்தது போல, ஓ தேவனுடைய ஆலயத்தில் துதியும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் விடுதலையும் சந்தோஷமும் சுகமும் உண்டாவதாக. கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள், அங்கே ஏறெடுக்கிற ஜபங்கள், ஆண்டவரே சாட்சிகள் எல்லாம் நாமத்துக்கு மகிமை வருவதாக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதிகரமுக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆராதிக்க எல்லா ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற வன்கண், பொறாமை, எரிச்சல், மனித வல்லமை, பிசாசின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே ரத்தத்துக்களே மூடிக்கொள்ளும். எல்லா துதிகரமும் உமக்கே செலுத்துகிறோம். ஆராதனை நடக்கிற சண்டே கிளாஸை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி, கிறிஸ்தேசுவின் மணவாட்டி, சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி, கிறிஸ்தேசுவின் மணவாட்டி, இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவருமானவர்,
ஆங்கில பாடல பாடுவோம். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Every trials and temptations, cares and trouble anywhere, we should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Into the Lord in prayer. All we weak and heavy laden, covered with a load of care. Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. To thy friends is Christ forsake thee. Take it to the Lord in prayer. In his arms he'll take and shield thee. Thou wilt find a solace there. நமக்கு அருமையான ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். ஆண்டவர் இப்படியாக நம்முடைய சீரலை பார்த்து யோவான் 15 அதிகாரம் சொன்னார், நான் உங்களை என் ஊழியக்காரர் என்று சொல்லாமல் உங்களை என் சிநேகிதர் என்று அழைக்கிறேன் சொன்னார். We have a wonderful friend Jesus. Hallelujah. தமிழ் பாடலை பாடுவோம். எந்த நேசுவே உந்த நேசமே, எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பாங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பாங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே
ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம், அவருடைய பிரசனத்திலே வந்திருக்கிறோம். ஓ, அவர் முகத்தையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர். 8 பேர் இயேசு நல்லவர் என்று சொல்றீங்க. நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர், நம்முடைய இயேசு வல்லவர். ஓ, நம்முடைய இயேசுடைய பிரசனம் நமக்கு போதும். ஓ ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து கொண்டு ரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எது இருக்கோ இல்லையோ அவருடைய சமூகம் நமக்கு இருந்தால் போதும், அவருடைய பிரசனம் நமக்கு இருந்தால் போதும், அவர் நம்மோடு இருந்தால் போதும். இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் மறக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து நாம் சிறகு அடைத்து உயர மறக்கலாம். அவருடைய பிரசனம் இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் உதவாதாக இருந்தோம், நம்ம உதவாதவதாக இருந்தோம், ஒரு காலத்து பிரயோஜனமற்றவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மோடு உறவு கொள்ளும்படி வந்து தம்முடைய பிரசனத்தை அளவில்லாமல் தந்து, தம்முடைய அன்பை தந்து, தம்முடைய கிருபையை தந்து, தம்முடைய தயவை தந்து, தம்முடைய மன்னிப்பை தந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தையே தந்து, நம்ம குறைவெல்லாம் அவர் மன்னித்து தம்முடைய மகிமையினால் நம்மை நிறைவாக்கினாரே. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அன்பு. அந்த அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பொய்யான வாழ்வையே வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில மெய்யான வாழ்வை வாழும்படியான ஒரு மெய் வழியை நமக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. ஒரு சத்திய வழியை நமக்கு தந்தாரே, ஒரு விடுதலின் வழியை நமக்கு தந்தாரே, ஒரு சமாதான வழியை நமக்கு தந்தாரே, ஒரு சந்தோஷ வழி நமக்கு தந்தாரே, ஒரு ஆசீர்வாதத்தின் வழி நமக்கு தந்தாரே, ஒரு தைரியத்தின் வழி நமக்கு தந்தாரே. ஓ ஹல்லேலூயா. அந்த நன்றியோடு அவரை நம்ம துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வேதம் சொல்லுது போல, ஓ மண்பாண்டமாகிய நம்மை, மண்ணான நம்மை அவர் நினைப்பதற்கு நாம் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். ஆனால் அந்த மண்ணான நம்மை பொன்னாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மண்ணான நம்ம இந்த உலகத்தில் ஒரு பொன்னாக மாற்றிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஓ, கர்த்தரை நன்றியோட பிரசனத்தில் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே,
பிரசனம் நம்மத்திலே இருக்கிறது. அவருடைய சமூகம் நம்மத்திலே இருக்கிறது. அவரே உங்களுக்கு துணையானவர், அவரே உங்களுக்கு கேடகமானவர், அவரே உங்களுக்கு நம்பிக்கையானவர், அவரே உங்களுக்கு நல்ல நண்பர். ஓ ஹalleluya, ஹalleluya. எல்லாம் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறார். கண்களை மூடி சொல்லி, என் குறைவெல்லாம் நிறைவாக்குறவரே, என் வாழ்வையெல்லாம் நிறைவாக்குகிறவரே, ஓ உமக்கு நன்றி 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 இயேசுவே என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அவர் நம்மேல நினைவா இருக்கிறார். எப்போதும் அவர் சிறுமையும் எளியவுமான மேல் நினைவா இருப்பவர். அவர்தான் பலன் தருகிறவர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கோட்டையாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைக்காதீங்க, என்னை யாரும் இந்த ஏழை யார் நினைக்கிறார், இந்த சிறுமையும் எளிமையான யார் நினைக்கிறார், கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன்.
தட்டி கர்த்தரை, ஓ என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் முழங்காலை பலப்படுத்துங்க தகப்பனே, என் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்யுங்க. நல்ல கரலை தட்டி, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே உங்க தகப்பன், அவரே தம்முடைய தயவை அன்பை உங்க மேல பொழிய பண்ணட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களை பிரசனத்தினால் ரட்சித்தவர், உங்களை பிரசனத்தினால் அபிஷேகம் பண்ணினவர், உங்களை பிரசனத்தினால் உங்களை அழைத்தவர் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் எவ்வளோ வருத்தத்தோடு கவலையோடு பாரத்தோடு வந்தீங்க தெரியல. கடந்த வாரம் அவங்க எவ்வளோ பிரச்சனையில போனேன்னு தெரியல. ஆனால் ஒன்னே ஒன்று, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயம், உதவிகளுக்கு அவரே சகாயம், ஏழைகளுக்கு அவரே சகாயம். ஓ ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்கு அவரே சகாயராக இருக்கிறார். அதனால கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஓ அப்படி என்று விசுவாசிங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, நீர் என்னை சகாயம் மாத்திரம் அல்ல, உம்முடைய பிரசனம் என்னோடு இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தது மாத்திரமல்ல, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. உங்களுடைய தனிமையில் அவருக்கு உதவி செய்வார். ஆதரவற்றவங்களுக்கு அவர் ஆதரவு அளிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களுக்கு மறைந்திருக்க மாட்டார். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மறைந்திருக்க மாட்டார், மறக்கவும் மாட்டார். உன் போதகர் மறைந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தயவு உண்மையில இருக்கும், அவருடைய கிருபை உண்மையில இருக்கும், அவருடைய அன்பு உண்மையில இருக்கும். ஹல்லேலூயா. அது போதும், அது போதும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்கு உதவி செய்தால் போதும், இயேசு நமக்கு சகாயராக இருந்தால் போதும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனை பார்க்க வேண்டாம். அதனால தாவீது சொல்வார், எனக்கு ஒத்தாசை வருகிற பருவத்தை நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம தலையை தூக்கி ஒத்தாசை அனுப்புகிற அந்த பருவத்தை நேராக கண்களை ஏறெடுக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஐயா தாவீது சொல்லுகிறான், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானத்து பூமியை படைத்தத்தில் வரும் என்று சொன்னார். அவரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
பக்க பலமா இருக்கிற கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். பக்க பலமா இருக்கிற ஜீவ ஒளி, ஜீவ ஒளி இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிட்ட அந்த மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து அவர் உனக்கு பக்க பலமா இருப்பார். தாவீது சொல்றது போல சொல்லுங்க, கர்த்தர் எனது வலது பக்கத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த ஜீவ ஒளி, ஜீவ ஒளி எல்லா இருளிலும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்த அந்த இயேசு, இயேசு, இயேசு இந்த காலை வேளையில உதவிக்காய் கதறுகிறாயா? சகாயத்துக்காய் தேடுகிறாயா? மனம் ஒன்று வந்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவர் மனிதனை போல் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமான மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? இந்த கால வேளையில விசுவாசி பலிபீடத்தில் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கல்லில் மேல் மோதுகிறவன், இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்குண்டு போவான், நொறுங்குண்டு போவான். கமரஷகாதலா ரிபல சிவலமன ரித்தலகரவா கிறிஸ்துவாகிய அந்த கண்மலை ஜீவ ஊற்று உன்னோடு இருக்கிறது, என்னோடு இருக்கிறது. கமலதரமத துதி கன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமைதியாக உட்காருவோம்.